இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனைவரும் வாங்க. இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கின இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய ஆனந்தம்! இதில் ஏன் ஆனந்தம்? அவர் சொல்லியிருக்கிறார், உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் உங்களுடைய இருக்கிறேன். இன்றைக்கு நாளைக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நம் வாழும் ஜீவனோடு வாழும் சகல நாட்களும் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். பெரிய தேவன் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாள். பரிசுத்தமுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து பெரியவர். அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஜீவனுள்ள தேவன் சத்தியமாகவும் இருக்கிறார், ஜீவனாகவும் இருக்கிறார், உயிரோடும் இருக்கிறாள். இயேசு சொல்லுகிறார், நான் வழி சத்தியம் ஜீவன். முதலாவது, நான் பரலோகத்துக்குச் செல்லும் வழி இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து நமக்கு வருகிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வாசலாயிருக்கிறேன் என்றால். ஒருவர் அவர்தான், உலகத்தின் தேவன், உலகத்தின் இரட்சகன், உலகத்தின் மீட்பர், ஆகாயத்தின் வல்லமை வானத்தின் பூமியையும் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். இந்நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை கூட தியானிக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக நாம் யாவரும் ஜெபிப்போமா? ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற யாவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் ஒவ்வொருத்தரோடு பேசும் நீ விதை பேச சித்தமாயிருக்கிறதோ அதை எங்களுக்கு வெளிப்படுத்தும் முறை வைத்து பின் சந்தோஷத்தில் உங்களை நிரப்பும். நீ பேசும் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மேப்பரேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். இப்பொழுதும் ஒரு வேத வசனத்தை பார்ப்போம். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவை தொழுது கொள்கிற யாவரும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்வதே உண்மையான ஆராதனை என்று வேதம் சொல்கிறது. வேதம் சொல்லுவது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதற்கு பின்வரும் வார்த்தையை மிகவும் கவனமாக கவனியுங்கள். தேவ ஆவி ஆனவர். இதில் ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது, தேவ ஆவியானவர். இதில் சாராம்சமாக சொல்லப்படுகிறது தேவ ஆவியானவர். அதனால்தான் வேதம் சொல்கிறது, தேவன் ஆவியாயிருக்கிறார். தேவன் மாத்திரம் ஆவியாக இல்லை, அவருடைய பிள்ளைகளை ஆவியினால் அனலாக்கி அபிஷேகம் செய்ய விரும்புகிறார். இந்த நாளிலும் இதற்கு பின்னும் இந்த வீடியோவை பார்க்கப் போகிற யாவராக இருந்தாலும் சரி, நீங்கள் மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இந்த ஆவியை பெற விரும்பினால் அவர் இந்த ஆவியை உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். இயேசு சொன்னார், ஒரு குமாரன் தகப்பனிடத்தில் அப்பத்தை கேட்டால் அதற்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அதேபோல தம்முடைய பிதாவினிடத்தில் பரிசுத்த ஆவி காய் வேண்டிக் கொள்கிற யாவருக்கும் அவர் தருவார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியை வேண்டிக் கொள்கிற யாவராயிருந்தாலும் சரி, அவர்களுக்கு எந்த ஆவி நிச்சயம் தேவன் கொடுப்பான். இந்த கடைசி நாட்களிலே நாம் செவ்வாய் பண்ண இந்த பரிசுத்த ஆவி நம்மளுக்கு தேவை. நான் உங்களுக்காக ஒரு காரியத்தை இப்பொழுது சொல்ல விரும்புகிறேன். தேவனோடு இசைந்திருக்கிறவன் தேவ ஆவியோடும் இசைந்திருப்பான். இதற்கு உதாரணமாக வேதாகமத்தில் வேதவசனம் சொல்லப்படுகிறது, மனிதனுடைய ஆவியை அன்றே மனிதனுடையவைகளை ஒருவனும் அறியான். அதேபோல் தேவனுடைய ஆவியே அன்றி தேவனிடத்தில் இருப்பதை ஒருவனும் அறியான். அந்த தேவனுடைய ஆவி நமக்குள் வரும்பொழுது நம்மாலும் அந்த தேவனுடைய அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியும். சரி, எப்படி புரிந்து கொள்வது? எப்படி பெறுவது? எப்படி அதை நாம் அபிஷேகத்தாலும் அக்கினியாலும் தேவனிடத்தில் இருந்து பெற்று அதை பயன்படுத்துவது? இதை குறித்து ஒரு 5 அத்தியாயம் வீடியோ நம் சேனலிலே முன்பு பதிவேற்றி இருக்கிறோம். சென்று பார்த்து பயன்பெறுங்கள். இந்த பரிசுத்த ஆவி மாத்திரமே நமக்கு இந்த கடைசி காலத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியத்தை செய்யப் போகிறது. இயேசு கிறிஸ்து உலகம் எங்கும் எழுப்புதலை உண்டாக்கப் போகிறார். இயேசு கிறிஸ்து உயர்ந்திருந்த ஒரு எலியாவை வைத்து தேவன் எப்படி அதிசயம் செய்தாரோ, எப்படி அந்த 12 சீஷர்களை வைத்து அதிசயம் செய்தாரோ, எப்படி சமாரியாவில் வாழ்ந்த அந்த சமாரியாக்குச் சென்ற பிழைப்புவை வைத்து எப்படி அதிசயம் செய்தாரோ, அதேபோல் இயேசு கிறிஸ்து இந்த கடைசி நாட்களிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய போகிறார். சரி, இப்பொழுது நம்முடைய கான்செப்ட் வருவோம். பரிசுத்தமுள்ள தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் போது மகிழ்ச்சி நம்முடைய இதயத்தில் வரும் பாருங்க. அதை சொல்ல வேண்டாம், மகிழ்ச்சியாகும். நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து எதெல்லாம் செய்யணும்னு நோக்கமாய் இருக்கிறாரோ அதை எப்படியாவது செய்துதான் முடிப்பாய்.
நம்மளுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கணும்னு இயேசு கிறிஸ்து தீர்மானிச்சிட்டாரு. ஹலோ பிரதர் அண்ட் சிஸ்டர். ஹலோ எல்லாரும் நல்லா கேளுங்க. நீங்க இந்த இடத்துல வந்து உட்கார்ந்திருந்த தேவ பாக்குறீங்கன்னா அது தேவனுடைய அனாதை தீர்மானம். இதுல நான் ஒன்றும் பேசுவதில்லை. தேவன் ஏதெல்லாம் என் நாவில் வைக்கிறாரோ அவைகளை தான் நான் இப்பொழுது உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒரு அற்புதமான தேவன், நாம் சேமிக்கிற தேவன். சரி, உங்களுக்கு ஒரு முக்கிய குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். நம் சேனல் இப்பொழுது ஆங்கிலம் இந்தியிலும் கூட கிடைக்கிறது தெரியுமா? என்னுடைய சாட்சி உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன். பகிர்ந்து கொள்ளலாமா? 2025 டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்து நம் தேவாலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு வெளிப்படுத்தினார். சொன்னார், தமிழில் மட்டும் வைக்கிறோம், சேனல் ஆங்கிலத்திலும் இந்திலும் வேண்டும். சரியாக 10 மணிக்கு லான்ச் என்று என்னுடைய இருதயத்துல ஒன்றுதில் ஆதாரத்தை கொண்டிருக்கும் பொழுது இருதயத்திற்குள் தோண்டிக் கொண்டே இருந்தது. உங்களுக்கு தெரியும், ஆகஸ்ட் 8 தமிழ் மொழி சேனல் உருவாக்கப்பட்டது என்பது. நண்பர்களே, நீங்க எல்லாரும் வந்து எங்களுக்கு கொடுத்த ஆதரவு மிகப்பெரியது. சரி, தேவன் ஆகிய கர்த்தர் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறவர்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். தேவா ஆவியானவர் ஒருவருடைய இருதயத்துக்குள்ளிருந்து அவரை உந்தித் தள்ளுவார், ஏவுவார். அவர்களோடு அவர் பேசுவார், வெளிப்படுத்துவார். இனிவரும் உலகத்தின் காரியங்களை குறித்து பேசுவார், ரகசியங்களை வெளிப்படுத்துவார். தேவன் சிறியவனை குப்பையிலிருந்தும் எளியவனை புழுதியில் இருந்தும் தூக்கி உயர்த்துகிறான். இந்த தேவ செய்தியின் மூலம் நீங்கள் அநேகம் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். எப்பொழுதும் கூட இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வான்னு எதிர்பார்த்து இங்கே அமர்ந்திருக்கீங்களே. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஒன்னு செய்ங்க, நீங்க ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருங்க. லட்சணம் முடிந்து நீங்கள் இந்த ஜெபத்தை முடித்துவிட்டு நீங்கள் இந்த சேனலை விட்டு வெளியேறினாலும் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டே இருங்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். தேவனாகிய கர்த்தர் மனிதர்களின் மத்திய அசைவாடிக் கொண்டிருக்கிறவர். தேவனாகிய கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர். என் தேவன் சொன்னதை நிறைவேற்றாமல் விடவே மாட்டார். எப்படியாவது அதை நிறைவேற்றியே தருவார். மறுதலிக்க நான் வனப்பு தேடும் அல்ல, மனமாரவ மனிதனும் அல்ல. அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் அற்புதமானவர், ஆலோசனை கர்த்தர். நாம் நினைப்பதற்கும் நாம் விரும்புவதற்கும் மேலான விஷயங்கள் நம் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து செய்யதான் போகிறார். அவரை சந்தித்து அவருடைய ஜெபத்தை, அவருடைய வசனத்தின் வார்த்தைகளை கேட்க நீங்கள் ஆயத்தமானால் நீங்கள் விடத்திலே தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்க. இப்பொழுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஜெப வேலை முடிந்துவிடும். ஆனால் உங்களுக்குள் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவி என்றென்றைக்கும் மாறாத நித்திய ஜீவனுள்ள வசனத்தினாலும் வாஞ்சையினாலும் உங்களை நிரப்பும். சரி, தொடர்ந்து பேசுவோம். மேலும் எங்கள் சேனலில் மூலம் இந்த தேவ செய்தி மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட விதத்தில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், மறந்துடாதீங்க. மேலும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனைவரும் வாங்க. இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கின இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய ஆனந்தம்! இதில் ஏன் ஆனந்தம்? அவர் சொல்லியிருக்கிறார், உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் உங்களுடைய இருக்கிறேன். இன்றைக்கு நாளைக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நம் வாழும் ஜீவனோடு வாழும் சகல நாட்களும் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். பெரிய தேவன் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாள். பரிசுத்தமுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து பெரியவர். அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஜீவனுள்ள தேவன் சத்தியமாகவும் இருக்கிறார், ஜீவனாகவும் இருக்கிறார், உயிரோடும் இருக்கிறாள். இயேசு சொல்லுகிறார், நான் வழி, சத்தியம், ஜீவன். முதலாவது, நான் பரலோகத்துக்குச் செல்லும் வழி இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து நமக்கு வருகிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வாசலாயிருக்கிறேன் என்றால். ஒருவர் அவர்தான், உலகத்தின் தேவன், உலகத்தின் இரட்சகன், உலகத்தின் மீட்பர், ஆகாயத்தின் வல்லமை, வானத்தின் பூமியையும் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். இந்நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை கூட தியானிக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக நாம் யாவரும் ஜெபிப்போமா?
ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற யாவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் ஒவ்வொருத்தரோடு பேசும் நீ விதை பேச சித்தமாயிருக்கிறதோ அதை எங்களுக்கு வெளிப்படுத்தும் முறை வைத்து பின் சந்தோஷத்தில் உங்களை நிரப்பும். நீ பேசும் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மேப்பரேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். இப்பொழுதும் ஒரு வேத வசனத்தை பார்ப்போம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவை தொழுது கொள்கிற யாவரும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்வதே உண்மையான ஆராதனை என்று வேதம் சொல்கிறது. வேதம் சொல்லுவது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதற்கு பின்வரும் வார்த்தையை மிகவும் கவனமாக கவனியுங்கள். தேவ ஆவி ஆனவர். இதில் ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது, தேவ ஆவியானவர். இதில் சாராம்சமாக சொல்லப்படுகிறது தேவ ஆவியானவர். அதனால்தான் வேதம் சொல்கிறது தேவன் ஆவியாயிருக்கிறார். தேவன் மாத்திரம் ஆவியாக இல்லை, அவருடைய பிள்ளைகளை ஆவியினால் அனலாக்கி அபிஷேகம் செய்ய விரும்புகிறார். இந்த நாளிலும் இதற்கு பின்னும் இந்த வீடியோவை பார்க்கப் போகிற யாவராக இருந்தாலும் சரி, நீங்கள் மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இந்த ஆவியை பெற விரும்பினால் அவர் இந்த ஆவியை உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். இயேசு சொன்னார், ஒரு குமாரன் தகப்பனிடத்தில் அப்பத்தை கேட்டால் அதற்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அதேபோல தம்முடைய பிதாவினிடத்தில் பரிசுத்த ஆவி காய் வேண்டிக் கொள்கிற யாவருக்கும் அவர் தருவார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியை வேண்டிக் கொள்கிற யாவராயிருந்தாலும் சரி, அவர்களுக்கு எந்த ஆவி நிச்சயம் தேவன் கொடுப்பான். இந்த கடைசி நாட்களிலே நாம் செவ்வாய் பண்ண இந்த பரிசுத்த ஆவி நம்மளுக்கு தேவை. நான் உங்களுக்காக ஒரு காரியத்தை இப்பொழுது சொல்ல விரும்புகிறேன். தேவனோடு இசைந்திருக்கிறவன் தேவ ஆவியோடும் இசைந்திருப்பான். இதற்கு உதாரணமாக வேதாகமத்தில் வேதவசனம் சொல்லப்படுகிறது, மனிதனுடைய ஆவியை அன்றே மனிதனுடையவைகளை ஒருவனும் அறியான். அதேபோல் தேவனுடைய ஆவியே அன்றி தேவனிடத்தில் இருப்பதை ஒருவனும் அறியான். அந்த தேவனுடைய ஆவி நமக்குள் வரும்பொழுது நம்மாலும் அந்த தேவனுடைய அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியும். சரி, எப்படி புரிந்து கொள்வது? எப்படி பெறுவது? எப்படி அதை நாம் அபிஷேகத்தாலும் அக்கினியாலும் தேவனிடத்தில் இருந்து பெற்று அதை பயன்படுத்துவது? இதை குறித்து ஒரு 5 அத்தியாயம் வீடியோ நம் சேனலிலே முன்பு பதிவேற்றி இருக்கிறோம். சென்று பார்த்து பயன்பெறுங்கள். இந்த பரிசுத்த ஆவி மாத்திரமே நமக்கு இந்த கடைசி காலத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியத்தை செய்யப் போகிறது. இயேசு கிறிஸ்து உலகம் எங்கும் எழுப்புதலை உண்டாக்கப் போகிறார். இயேசு கிறிஸ்து உயர்ந்திருந்த ஒரு எலியாவை வைத்து தேவன் எப்படி அதிசயம் செய்தாரோ, எப்படி அந்த 12 சீஷர்களை வைத்து அதிசயம் செய்தாரோ, எப்படி சமாரியாவில் வாழ்ந்த அந்த சமாரியாக்குச் சென்ற பிழைப்புவை வைத்து எப்படி அதிசயம் செய்தாரோ, அதேபோல் இயேசு கிறிஸ்து இந்த கடைசி நாட்களிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய போகிறார். சரி, இப்பொழுது நம்முடைய கான்செப்ட் வருவோம். பரிசுத்தமுள்ள தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் போது மகிழ்ச்சி நம்முடைய இதயத்தில் வரும். பாருங்க, அதை சொல்ல வேண்டாம், மகிழ்ச்சியாகும். நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து எதெல்லாம் செய்யணும்னு நோக்கமாயிருக்கிறாரோ அதை எப்படியாவது செய்துதான் முடிப்பாய். நம்மளுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கணும்னு இயேசு கிறிஸ்து தீர்மானிச்சிட்டாரு. ஹலோ பிரதர் அண்ட் சிஸ்டர், ஹலோ எல்லாரும் நல்லா கேளுங்க. நீங்க இந்த இடத்துல வந்து உட்கார்ந்திருந்த தேவ பார்க்கிறீங்கன்னா அது தேவனுடைய அனாதை தீர்மானம். இதுல நான் ஒன்றும் பேசுவதில்லை. தேவன் ஏதெல்லாம் என் நாவில் வைக்கிறாரோ அவைகளை தான் நான் இப்பொழுது உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒரு அற்புதமான தேவன், நாம் சேமிக்கிற தேவன். சரி, உங்களுக்கு ஒரு முக்கிய குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். நம் சேனல் இப்பொழுது ஆங்கிலம் இந்தியிலும் கூட கிடைக்கிறது, தெரியுமா? என்னுடைய சாட்சி உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன். பகிர்ந்து கொள்ளலாமா? 2025 டிசம்பர் 25ஆம் தேதி இயேசு கிறிஸ்து நம் தேவாலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு வெளிப்படுத்தினார். சொன்னார், தமிழில் மட்டும் வைக்கிறோம், சேனல் ஆங்கிலத்திலும் இந்திலும் வேண்டும். சரியாக 10 மணிக்கு லான்ச் என்று என்னுடைய இருதயத்தில் ஒன்றுதில் ஆதாரத்தை கொண்டிருக்கும் பொழுது இருதயத்திற்குள் தோண்டிக் கொண்டே இருந்தது. உங்களுக்கு தெரியும், ஆகஸ்ட் 8ஆம் தேதி தமிழ் மொழி சேனல் உருவாக்கப்பட்டது என்பது. நண்பர்களே, நீங்க எல்லாரும் வந்து எங்களுக்கு கொடுத்த ஆதரவு மிகப்பெரியது. சரி, தேவன் ஆகிய கர்த்தர் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறவர்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். தேவா ஆவியானவர் ஒருவருடைய இருதயத்துக்குள்ளிருந்து அவரை உந்தித் தள்ளுவார், ஏவுவார்.
அவரோடு அவர்களோடு அவர் பேசுவார், வெளிப்படுத்துவார். இனிவரும் உலகத்தின் காரியங்களை குறித்து பேசுவார், ரகசியங்களை வெளிப்படுத்துவார். தேவன் சிறியவனை குப்பையிலிருந்தும் எளியவனை புழுதியில் இருந்தும் தூக்கி உயர்த்துகிறான். இந்த தேவ செய்தியின் மூலம் நீங்கள் அநேகம் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். எப்பொழுதும் கூட இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வான்னு எதிர்பார்த்து இங்கே அமர்ந்திருக்கீங்களே. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஒன்னு செய்ங்க, நீங்க ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருங்க. லட்சணம் முடிந்து நீங்கள் இந்த ஜெபத்தை முடித்துவிட்டு நீங்கள் இந்த சேனலை விட்டு வெளியேறினாலும் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டே இருங்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். தேவனாகிய கர்த்தர் மனிதர்களின் மத்திய அசைவாடிக் கொண்டிருக்கிறவர். தேவனாகிய கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர். என் தேவன் சொன்னதை நிறைவேற்றாமல் விடவே மாட்டார். எப்படியாவது அதை நிறைவேற்றியே தருவார். மறுதலிக்க நான் வனப்பு தேடும் அல்ல, மனமாரவ மனிதனும் அல்ல. அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் அற்புதமானவர், ஆலோசனை கர்த்தர். நாம் நினைப்பதற்கும் நாம் விரும்புவதற்கும் மேலான விஷயங்கள் நம் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து செய்யதான் போகிறார். அவரை சந்தித்து அவருடைய ஜெபத்தை, அவருடைய வசனத்தின் வார்த்தைகளை கேட்க நீங்கள் ஆயத்தமானால் நீங்கள் விடத்திலே தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்க. இப்பொழுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஜெப வேலை முடிந்துவிடும். ஆனால் உங்களுக்குள் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவி என்றென்றைக்கும் மாறாத நித்திய ஜீவனுள்ள வசனத்தினாலும் வாஞ்சையினாலும் உங்களை நிரப்பும். சரி, தொடர்ந்து பேசுவோம். மேலும் எங்கள் சேனலில் மூலம் இந்த தேவ செய்தி மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட விதத்தில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், மறந்துடாதீங்க. மேலும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். ஆமென். God bless you all.